வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க சார், யாரோ பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு. ஆமா மேடம், இவங்க 6 வயசு குழந்தை காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைய காட்டிட்டு போலான்னு வந்தேன். மேடம், குழந்தை உங்க பின்னாடி மறைஞ்சுக்கிட்டதால சரியா பார்க்க முடியல மேடம். கொஞ்சம் குழந்தைய முன்னாடி கட்டுறீங்களா? குட்டிமா யோ, உங்க குழந்தையான்னு பார்த்து சொல்லியா? சாரி மேடம், இது எங்க குழந்தை இல்ல. நாங்க எங்க குழந்தைய நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. இந்த குழந்தையாவது எங்க குழந்தையா இருக்கணும்னு ஒரு நப்பாசையில வந்துட்டோம். ஆனா இங்கேயும் இல்ல. என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல மேடம். உங்க சோகம் எனக்கு புரியுது. சீக்கிரம் உங்க குழந்தை கிடைக்க நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். சிரமத்துக்கு மன்னிக்கணும் மேடம். நாங்க கிளம்புறோம். குழந்தையை தேடி அடிக்கடி யாராவது வருவாங்க. நாங்களும் அவங்க கூட வர வேண்டியது இருக்கும் மேடம். நீங்க இந்த சிரமத்தை பொறுத்துக்கணும் மேடம். இப்படி திடீர்னு தகவல் கொடுக்காம வராதீங்க. அதனால குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது. போன் பண்ணி தகவல் சொல்லிட்டு வாங்க. சரி மேடம், நாங்க கிளம்புறோம். நாங்க வரோம் மேடம். போலாம். வரங்க. அத்தை, அப்ப ரோஜாவோட பேரண்ட்ஸ் வந்து அவளை கூட்டிட்டு போயிடுவாங்களா? ஆமா இலக்கியா குட்டி, பெத்தவங்க வந்து கேட்டா கண்டிப்பா குழந்தைய கொடுத்துதானே ஆகணும். ஏன் ரோஜாவை நம்மளே வளர்க்க கூடாதா அத்தை? அதெல்லாம் முடியாது இலக்கியா. பெத்தவங்களுக்கு தான் குழந்தை சொந்தம். அவங்க கேட்டா நம்ம ரோஜாவை கொடுத்துதான் ஆகணும். இலக்கியா, நீ உன் அம்மாவை விட்டுட்டு இருப்பியா? அதே மாதிரி தானே ரோஜா பாப்பாவும். ஏதோ ராசாத்தி அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் அழாம அமைதியா இருக்கா. இல்லன்னா பாவம் அவ அழுதுகிட்டே தானே இருப்பா. ஆமா இலக்கியா, அவ என்னதான் ராசாத்தியா அம்மாவா நினைச்சாலும் அவளோட அம்மா அப்பாவை பார்த்துட்டா கண்டிப்பா அவங்க கிட்ட தான் போகணும்னு சொல்லுவா. சரி, நான் அவளை உள்ள கூட்டிட்டு போறேன். வாடா இலக்கியா, வா. நான் அத்தை கூட இருக்கேன். ரசதி, அந்த செக் எடுத்து கொடு. மாமா, மறக்காம இன்னைக்கு கொடுத்துருங்க. நேத்தே கொடுத்துருக்கணும். 2 பேரும் மறந்துட்டோம். விவசாயிகள் எல்லாம் பாவம் மாமா. சரி, சேர்மன் மேடம் எப்போ வந்து பிக்கப் பண்ணிக்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த அடியன் வந்து பிக்கப் பண்ணிப்பேன். மாமா, இதுக்குதான் உங்களை நான் வர வேணான்னு சொல்றேன். நீங்க என் புருஷன். நான் சேர்மன் ஆயிட்டேன்னு எந்த விதத்திலயும் உங்களை நீங்களே தாழ்த்தி பேசாதீங்க. அது எனக்கு பிடிக்காது மாமா. அப்படிலாம் எதுவும் இல்ல, சும்மா ஜாலிக்காக பேசினேன். இதை ஏன் நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற?
சரி, நான் கிளம்புறேன். வேலை முடிச்சதும் ஃபோன் பண்ண. ம். தம்பி ஆ? ஒரு நிமிஷம். சொல்லுங்கய்யா. என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சொல்ல வந்த விஷயத்தை டக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தம்பி, நாங்க ரொம்ப காலமா இந்த கான்ட்ராக்ட் தொழில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ராசாத்தி மேடம் இப்பதான் சேர்மேன் ஆயிருக்காங்க. வந்த புதுசுல நீதி நேர்மைன்னு பேசிக்கிட்டு வெறப்பா இருக்கிறதெல்லாம் சகஜம்தான். ஆனா நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமாகுமா? நம்ம ஊரை சுத்தி இருக்கிற குளங்களை தூர் வர்ற கான்ட்ராக்ட் எல்லாம் எனக்கே கொடுக்க சொல்லுங்க. மேடத்துக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம். தம்பி, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பழைய கான்ட்ராக்டர்கள் எல்லாம் சந்திக்கவே மாட்டேன்றாங்களே. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இதை பாருங்க, பேசிக்கா நான் பெரிய குடும்பத்து பையன். எனக்கு இந்த பணங்கிறதுலாம் ஒரு மேட்டரே இல்லை. என் ஒய்ஃப் ராசாத்திக்காக தான் இப்ப வீட்டை விட்டு ஒதுங்கி இருக்கேன். என் ஒய்ஃபும் ஆரம்பத்துல சேர்மன் எலெக்ஷன்ல நிக்கலன்னு தான் சொன்னா. ஆனா நான் தான் ஒரு ஊழல் இல்லாத நிர்வாகம் நம்ம ஊருக்கு வந்தா நல்லதுன்னு நினைச்சு ராசாத்திய கட்டாயப்படுத்தி எலெக்ஷன்ல நிக்க வச்சேன். இள ரத்தம் அப்படிதான் துடிக்கும். சொன்னா கேளுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ராசாத்தி மேடம் கிட்ட சொல்லி அந்த கான்ட்ராக்ட்லாம் எனக்கே கொடுக்க சொல்லுங்க தம்பி. நான் சொல்றது உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நான் ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்டயே லஞ்சம் ஊழலை பத்தி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த ஆபீஸ்ல லஞ்சம் ஊழல் ராசாத்தியையும் மீறி எந்த வகையிலையும் நுழைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினாலதான் நான் இங்க வந்துகிட்டு இருக்கேன். வயசுல பெரியவருங்கிறதால பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லனா நான் பேசுற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். மரியாதையா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. பாக்கலாம் தம்பி, உங்க வீராப்பெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு சரி, பாக்கலாம். அப்படி ஓரமா நின்னு பாக்குறீங்களா? எப்படியாவது இந்த கான்ட்ராக்ட வாங்கணுமே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் சதீஷ். நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். மேடம், என் பேர் கதிர். நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். என் பேர் பாலா. பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கேன். சரி, வாங்க உட்காருங்க. தேங்க்யூ மேடம். குட். நான் எதுக்காக உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை வர வச்சிருக்கேன்னா, இங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க மொத்த தொகையில 40% செலவு பண்ணிட்டு கொஞ்சத்தை அதிகாரிகளுக்கு லஞ்சமா கொடுத்துட்டு மிச்சத்தை சுருட்ட பாக்குறாங்க. அதனால அவங்க போடுற ரோடு ஒரு மாசம் கூட தாங்க மாட்டேங்குது. பிறகு அதை பேட்ச் ஒர்க் பண்றோன்னு அதுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்கறாங்க. இப்படிதான் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் நடக்குது. அதனாலதான் பழைய கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ இந்த கான்ட்ராக்ட் தொழில ஈடுபடுத்த நான் நினைக்கிறேன். நல்ல முடிவு மேடம். நீங்க கான்ட்ராக்ட் கொடுத்தா அதை சின்சியரா டெடிகேட்டடா செஞ்சு முடிப்போம். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. நாங்க உங்களுக்கு ரோடு கான்ட்ராக்டோ ஏரி குளம் தூர் வர்ற கான்ட்ராக்டோ கொடுத்தா முதல் தவணையா 70% பணம் தான் முதல்ல ரிலீஸ் பண்ணுவோம். அது ஏன் மேடம் 70%? சொல்றேன். நீங்க உங்களுக்கு கொடுத்த வேலைய குவாலிட்டியோட செஞ்சு முடிக்கணும். குவாலிட்டி விஷயத்துல நாங்க காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். நாங்க எதிர்பார்த்த குவாலிட்டியோட வேலை செஞ்சிருந்தா மிச்ச 30% பணத்தை நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம். இல்லனா நீங்க சரியா செய்யாத அந்த வேலைய இந்த 30% பணத்தை வச்சு செலவு பண்ணுவோம். அப்படின்னா எங்களுக்கு நஷ்டம் தான் மேடம் வரும். கண்டிப்பா. அதனாலதான் சொல்றேன், நீங்க நான் சொல்ற கண்டிஷனை மனசுல வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். நாங்க ஒரு வாரத்துல டெண்டர் கால் ஃபார் பண்ணுவோம். நீங்க கொட்டேஷனை கொடுங்க. அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு சரியா இருந்தா உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும். அவ்வளவுதான். சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? மேடம், நீங்க டெண்டர் கால் ஃபார் பண்ணதும் நாங்க கொட்டேஷன் அனுப்புறோம். தேங்க்யூ மேடம். நீங்க எடுத்த அந்த முடிவுனால இனி வர எந்த கான்ட்ராக்டரும் எந்த தப்பும் பண்ணாம
சின்சியராக வேலை பார்ப்பாங்க. வாழ்த்துக்கள் மேடம். சரி, தேங்க்ஸ். இப்போ நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சொல்லு கதிரு, போன காரியம் என்னாச்சு? சார், நீங்கள் சொன்னீங்கன்னு மேடம் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். அவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு கான்ட்ராக்டை கொடுக்கறதுல ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் அவங்க எந்த கான்ட்ராக்டாக இருந்தாலும் 70% பணம் தான் முதல்ல டிடி மூலமாக தருவாங்களா. வேலை திருப்தியாக இருந்தால் தான் மீதி 30% பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களாம். அதில் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. நீங்கள் என்ன வச்சு கான்ட்ராக்ட் எடுத்தாலும் வேலையில் குவாலிட்டி இல்லைன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். டேய், பதவிக்கு வந்த புதுசுல எல்லாரும் இப்படித்தான் கஞ்சி போட்ட துணி மாதிரி ரொம்ப வெறப்பா இருப்பாங்க. அவங்களை எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல கொட்டேஷன் அவங்க கிட்ட கொடுத்து ஆர்டரை வாங்கி கொடு. அதுக்கப்புறம் யாரை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். தேவைப்பட்டா அந்த ராசாத்திய லஞ்சம் வாங்கினான்னு சொல்லி என்னால மாட்ட வைக்க முடியும். எனக்கு வேண்டியது கான்ட்ராக்டர் ஆர்டர், மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஏய், ஆனா எனக்கு பின்னாடி நீ இருக்கிறங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க சார், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி, ஆர்டர் கையில் கிடைச்சதும் என்ன வந்து பாரு. சரிங்க சார். ராசாத்தி, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சேர்மன் ஆனதும் பெரிய வீட்டுக்கு வந்துட்டீங்க போல இருக்கு. நல்ல விஷயம், நல்ல விஷயம்தான். ஏன்னா உங்களை பார்க்க நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அவங்களுக்கெல்லாம் காப்பி தண்ணி கொடுத்து உபசரிக்க ஒரு பெரிய வீடா இருந்தா நல்லா இருக்கும் தானே? சரி, இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க. அப்படியே சும்மா உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு தான். ஆமா, இந்த குட்டி பாப்பா யாருமா? அச்சு அசப்புல உங்கள மாதிரியே இருக்கு. இது உங்க சொந்தக்கார பொண்ணா? இல்ல, கோவில்ல தனியா அழுதுட்டு இருந்தா. இவ அப்பா அம்மா கிட்ட இருந்து இவ தெரியாம தொலைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். அதான் நான் கூட்டிட்டு வந்து என் பொறுப்புல வச்சிருக்கேன். இந்தா. யாரு என்னன்னு தெரியாத ஒரு அனாதை குழந்தைய கூட்டிட்டு வந்து ஊட்டி ஊட்டி வளர்க்குறீங்க. இது பாருங்க, இவ்வளவு அனாதைன்னு சொல்லாதீங்க. இவளுக்காக நாங்க இருக்கோம். தப்பு தப்பு தப்புமா. இனிமே நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். யாருன்னே தெரியாத இந்த குழந்தை உங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. உங்க மனசுக்கு இந்த குழந்தை ஒட்டிக்கிட்டது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்ல. ஏன்னா எல்லார் மனசுல இடம் பிடிச்சு நீங்க சேர்மனாவே ஆயிட்டீங்க. இந்த பிஞ்சு குழந்தை மனசுல இடம் பிடிக்கிறது பெரிய கஷ்டமா என்ன? மா, நான் ஒரு முட்டாளுமா. உங்க அருமை பெருமை தெரியாம அந்த மரகதம்மா கண்மணி பக்கம் சுத்திக்கிட்டு இருந்துட்டேன். அந்த பாவத்துக்கு தான் என் பொண்டாட்டி என்னை என் வீட்டுல சேர்க்க மாட்டேன்ட்டா. ஏன் சோறு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்ட்டா. ஏதோ அங்க இங்கேன்னு வாங்கி என் வாய் வைத்த கழுவிக்கிட்டு இருக்கேம்மா. தம்பி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கம் காத்து வீசுத? பெரியம்மா எதுவும் செய்யலையா? எலெக்ஷனுக்கு முன்னாடி பெரியம்மா என்னை நல்லா கவனிச்சாங்க. ஆனா இப்ப போனா என்னை வேற மாதிரில கவனிப்பாங்க. அதான் அதுக்கு பயந்துகிட்டு அங்கேயும் இங்கேயுமா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாமா, தப்பி தவறி கூட அந்த பக்கம் போயிடாதீங்க. போனா என்ன நடக்கும் தெரியும்ல தம்பி. அது புரியுது புரியுது. ஒரு நிமிஷம் மாமா. வேண்டாம் மாமா, இந்த பணத்தை அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல. என்ன பண்ணுவாரு? இந்த 50 ரூபாய் வச்சுக்கிட்டு அவர் வாங்கணும்னு நினைக்கிற ஜூஸ் எல்லாம் வாங்கவே முடியாது. ஜமாயிங்க. அம்மா மனசு போல ஐயா, ஐயா மனசு போல அம்மா. உங்க ஜோடி பொருத்தம் சூப்பரு. 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும். அப்ப நான் வர்றேன் தம்பி. என்னம்மா குட்டி பாப்பா எதுவுமே பேச மாட்டேங்குது?
எப்பவுமே இப்படித்தானா? எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்புங்க கிளம்புங்க. அது சரி சரி சரி, நான் எதுவும் கேட்கல. போயிட்டு வரேங்கய்யா. போயிட்டு வரேம்மா. வணக்கம்மா. என்ன ராமலிங்கம், போன காரியம் என்னாச்சு? அந்த குழந்தைய பாத்தீங்களா? அந்த குழந்தைய பார்த்தேம்மா. அந்த ராசாத்தி வீட்டுல தான் அந்த குழந்தை இருக்கு. முகச்சாடையை வச்சு பாக்குறப்ப குழந்தை பெரிய கோடீஸ்வரம் விட்டு குழந்தை மாதிரி இருக்கு. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. அப்போ அது கன்ஃபார்மா டிவில சொன்ன வைர வியாபாரியோட குழந்தையா தான் இருக்கணும். என்னடி சொல்ற? ஆமாமா, டிவி நியூஸ்ல ஒரு வைர வியாபாரியோட குழந்தைய காணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான். அப்ப டவுட்டே இல்ல, அது அந்த பணக்காரன் விட்டு குழந்தை தான். அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லம்மா, பொன் முட்டையிற வாத்துமா வாத்து. அது மட்டும் இல்ல, அந்த ராசாத்தி கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கு தெரியுமா? நான் நிக்கிற வரைக்கும் அது அந்த ராசாத்தியை விட்டு நகரவே இல்ல. அவ்வளவு ஏன், ஒரு உண்மையான அம்மா கிட்ட ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அதே அட்டாச்மெண்டா இருந்துச்சுன்னா பாத்துக்கங்களேன். ஏன் இருக்காது? அந்த ராசாத்தி தான் ஒரு ஜகஜால கில்லாடியாச்சு. அவ கூட பழகுறவங்க பேசுறவங்கன்னு எல்லாரையும் வசீகரம் பண்ணிடுவா. 6 வயசு குழந்தைய மட்டும் விட்டு வைப்பாளா என்ன? ஏதாவது பண்ணி அவள அம்மான்னு நினைக்க வச்சிருப்பா. குண்டச்சி குண்டச்சி, இதெல்லாம் எங்கதான் கத்துக்கிறாளோ தெரியல. கண்மணி, இதெல்லாம் டியூஷன் போய் கத்துக்க முடியாது, பிறப்புலயே வரணும். அவ அப்பங்குணம் அப்படியே அவளுக்கு வந்திருக்கு. மா, நான் ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க இவங்க உங்க அம்மா தானா இல்ல வேற யாருக்காவது அம்மாவா? உங்க கூட இருந்தே இப்படி ரிவிட் அடிக்கிறாங்களே. ஆமா, அதான் கூடவே கூட்டிட்டு சுத்துறேன். இருந்தும் இப்படிதான் லூஸ் மாதிரி என்ன கடுப்பேத்தும். ஏன்பா, அவ சும்மாவே என்ன மண்டையில கொட்டுவா, நீ வேற எடுத்து கொடுக்கறியா? வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்புற வழிய பாரு. சரி 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 சரி, நீங்க கோச்சுக்காதீங்கம்மா. இப்போ அந்த குழந்தை மட்டும் உங்க கையில இருந்துச்சுன்னா அந்த வைர வியாபாரி அந்த குழந்தைய தேடி வர்றப்ப 50 லட்சமோ 1 கோடி ரூபாயோ சர்வ சாதாரணமா உங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருப்பாரு. நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிட்டீங்களேம்மா. என்னையா சொல்ற? குழந்தைக்காக அவ்வளவு பணம் தருவாங்களா? வைர வியாபாரினா சும்மாவா? பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பான். அதுவும் இல்லாம தொலைஞ்ச வாரிசு நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சேன்னு பணத்தை உங்களுக்கு வாரி வாரி இறைச்சு போடுவான். அப்ப அந்த குறி சொல்றவ பொக்கிஷம் பொக்கிஷம்னு சொன்னது இந்த குழந்தையதானா? நமக்கு புரியலையேடி. கண்ணு முன்னாடி கோடிக்கணக்கான ரூபாய் தெரிஞ்சிருக்கு, நாம தான் அலட்சியமா விட்டுட்டோம். கண்மணி, எல்லாம் உன்னால தாண்டி. அன்னைக்கு கோயில்ல அந்த குழந்தைக்கு இவ்ளோண்டு சாக்லேட் துண்டை கொடுத்திருந்தோம்னா ஈஸியா நம்ம கூட வந்திருந்திருக்கோம். ஆனா நீதான் அவசரப்பட்டு அவளை திட்டிட்ட. இப்ப அது ராசத்திக்கிட்டே போயிடுச்சு. குழந்தைய அவகிட்ட இருந்து எப்படி நம்ம கிட்ட கொண்டு வருதுன்னு தெரியலையே. ஐயோ, கோடி ரூபாடி, கோடி ரூபாய். ஐயோ, கண்ணுக்கு எதிர்க்கவே தெரியுதே. 1 கோடி ரூபாடி, 1 கோடி. ஐயோ மா, உன் புலம்புல கொஞ்சம் நிறுத்துறியா? நான் மட்டும் என்ன அந்த குழந்தை பணக்கார வீட்டு குழந்தைன்னு தெரிஞ்சு அடிச்சேன். அது ஏதோ தரித்திரம் புடிச்ச அனாதை குழந்தை நினைச்சுதான் அடிச்சேன்.
இப்படி வைர வியாபாரியோட வாரிசா இருக்கும்னு கனவா கண்டேன். ஏதாச்சும் ஐடியா பண்ணி அந்த குழந்தைய நம்ம பக்கம் இழுக்கணும். அதுக்கு கொஞ்சம் யோசிக்க விடு.